வணக்கம். அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற உணவு முருங்கைக்காய் போட்டு சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது, அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன, அதை செய்கிறது எப்படி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். சிக்கன் பொடிசாக கட் பண்ணது, போன்லெஸ். முருங்கைக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தக்காளி, பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது, பூண்டு இடித்தது, காஞ்ச மிளகாய், நம்ம சமையல் எண்ணெய். தாளிக்க தேவையான பொருட்கள் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, உளுந்து, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, இடித்த மிளகுத்தூள், தேங்காய் அரைச்ச மசாலா. இதான் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆயில், உளுந்து போட்டோம், பட்டை போட்டோம், கிராம்பு போட்டோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இதோட நம்ம சோம்பு போடுறோம். இதோட காஞ்ச மிளகாய், இந்த பொடிசா நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை சிறிதளவு. நான் சொன்ன மாதிரி தாளிப்பு நல்லா உங்களுக்கு அந்த பொன்னிறமான ஒன்றே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதனோட ஃப்ளேவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம மசாலாங்கிறதுனால தேவையான அளவு வெங்காயம், பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதிலே நம்ம முருங்கைக்காய் யூஸ் பண்ணி செய்கிறோம். அதே இதிலே காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி செய்யலாம். பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு போட்டும் செய்யலாம். உருளைக்கிழங்கு மட்டனில் செய்யும்போது கூடுதலான சுவை கிடைக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு போடுறோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கும் பொழுது இந்த முருங்கைக்காய் நம்ம இந்த ஸ்டேஜில் அதை கொஞ்சம் தேவையான அளவு முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காய் விரும்பி சாப்பிட்றவங்க நிறையா போட்டுக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. இதில் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். முருங்கைக்காய்க்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுக்கு. அதை அப்படியே டைரெக்டாக பண்ணி சாப்பிடும்பொழுது கூடுதலான ஒரு சுவை கிடைக்கும். இதில் நம்ம இப்போ பொடிசாக நறுக்கிற பச்சை மிளகாய் சேர்க்குறோம். இது ருசிக்கு சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா கலவை அதில், ஏன்னா சிக்கன் உங்களுக்கு சீக்கிரத்தில் குக் ஆகிரும், முருங்கைக்காய் கொஞ்சம் டைமிங் இதாகும். அதனால் நம்ம இதிலே போட்டு வதக்கும் பொழுது அது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் ரெண்டும் சேமாக குக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது ஒரு கொதி வரும்பொழுது நம்ம இதோட சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். மசாலா கலவை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இதோட நம்ம மிளகாய்த்தூள், காரம் நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் மசாலா சேர்க்கறதுனால கொஞ்சம் மீடியமான காரம் போடலாம். அப்போ தான் முருங்கைக்காய் அந்த ருசி தனியாக தெரியும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அந்த பொடியை அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு
முருங்கைக்காயில் அப்போ தான் உங்களுக்கு அதனோட சிக்கனில் ஈஸியாக உங்களுக்கு அதோட சாஸ் இறங்கிடும். முருங்கைக்காய் ஆட் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் அது சுருளை கிண்டுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இதோட சிறிதளவு ஜீரகத்தூள் சேர்க்குறோம், சோம்புத்தூள் சேர்த்துருக்கோம், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், பெப்பர் சிறிதளவு சேர்க்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு பார்க்கும் பொழுதும் தெரியும், சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அதனோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் மசாலா தண்ணி சேர்க்குறோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை மூடி போட்டு மூடி வைக்கிறோம். இப்போ எல்லா இதுவும் போட்டாச்சு. உப்பு சிறிதளவு சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த கொதி வந்தோடனே தேங்காய் மசாலா சேர்க்கலாம். சேர்த்த பிறகு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிவு முருங்கைக்காய் சிக்கன் மசாலா ரெடி ஆயிரும். இதனோட நம்ம இப்போ தேங்காய் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தேங்காய், கசகசா, முந்திரி, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, உடைச்சக்கடலை இது சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல கிரேவி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இதை வந்து லூஸாக கிரேவியாக கூட குழம்பு மாதிரியும் கூட வைக்கலாம். இருந்தாலும் இந்த புரட்டல் மாதிரி கொஞ்சம் திக்கு மசாலா வச்சிங்கன்னா தான் அதனோட ருசி இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதல் ருசி கிடைக்கும். தேங்காய் மசாலா போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம சிம்மில் அப்படியே வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் போட்டு உங்களுக்கே தெரியும், அந்த கிரேவி வந்து பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு வந்து சிக்கன் குழம்பு மசாலா, முருங்கைக்காய் சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம சிறிதளவு உப்பு சேர்க்குறோம். இறக்குறதுக்கு முன்னாக ஃபினிஷிங்க்கு முன்னாடி சிறிது மிளகு ஜீரக பொடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை இறக்க போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது பண்ணி சேர்த்துட்டு அதை இறக்குனீங்கன்னா இன்னமும் கூடுதலான ஒரு சுவை வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் நம்ம சிறிதளவு சுவைக்கு நெய் சேர்க்குறோம். கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை, சூடான சுவையான முருங்கைக்காய் சிக்கன் மசாலா. நல்ல அதனோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான டிஷ் இது. சூடான சுவையான அஞ்சப்பரின் முருங்கைக்காய் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.